ஸோ லைவ் ஆகிடுச்சப்பா, லைவ் ஆகிடுச்சா? ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஆடியோ வீடியோ கிளியர்னால் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு யூனிட் பார்த்துட்ருக்கோம். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இது ஈஸியான ஏரியா தான்ப்பா. நமக்கு 1 or 2-3 கொஷின்ஸ் நமக்கு ரெகுலராக கேட்குறாங்க. லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-3 கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கொஷின் எப்பவுமே ரெகுலராக அதோட பஸ் மேட்ரிக்ஸ்லேருந்து இருக்கும் சார். ஓகேங்களா? ஸோ பிக்யூ பஸ்னால் என்ன, பிவி பஸ்னால் என்ன, அதோட ஸ்பெசிஃபைடு வேல்யூ சொல்லுங்கள், அன்ஸ்பெசிஃபைடு வேல்யூ சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தவிர்த்துட்டு இதிலிருந்து இந்த பஸ்ஸோட ஃபார்மேஷன்ஸ், எதுக்காக லோட் ஃப்ளோ ஸ்டடி போகிறோம், லோட் ஃப்ளோ ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில், அதாவது எத்தனை பஸ்ஸஸ் நமக்கு தேவைப்படும், ஷண்ட் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, சீரீஸ் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, ஒரு பஸ்ஸோட ஒய் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஜட் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பவர் சிஸ்டமில் 20 மார்க் இருந்தப்பவே உங்களுக்கு இந்த லோட் ஃப்ளோ ஸ்டடீஸில் 2-3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ பவர் சிஸ்டமில் நமக்கு 30 மார்க் இருக்கிறனால லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 to 4 கொஷின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? 4 கொஷின்ஸ் ப்ளஸ் கூட இருக்கும். ஓகே, ஸோ லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் நமக்கு 4 கிளாஸஸ் தான். ஆல்மோஸ்ட் இது வந்து 2 கிளாஸ் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்மளோட 3rd கிளாஸஸ். ஸோ நாளைக்கு ஒரு கிளாஸஸ் அதிகபட்சமாக இருக்கும் லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ். ஸோ ஈச் டே நமக்கு ஒரு கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு மார்க் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஷின் அதாவது. ஸோ இப்போது ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வில் செக் ஒன்ஸ் அகைன். ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஓகே, ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சேனலுக்கு ஃப்ரெஷராக வர ஆஸ்பரன்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம். ஸோ தேர்ஃபோர் அவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களால கிளாஸஸை அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி ஏஐக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலி அப்டேட்டட் கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற எல்லா திங்ஸுமே ஸோ என்னோடய அப்டேட்டட் கிளாஸஸ் தான். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் கூப்பிடுங்கப்பா. ஸோ நம்ம உங்களுக்கான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நம்ம அப்டேட்டட் சிலபஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும்தான் நம்ம இம்பார்ட்டன்ஸாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸஸை வச்சு நீங்கள் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் பிஎஸ்யூஸ் ட்ரை பண்ணுறீங்கனாலும், ஸோ இஎஸ்சியாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போவுமே இஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்போம். ஸோ பிகாஸ் இப்போ நடக்கிற டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் நமக்கு மோரார்லஸ் இஎஸ்சியோட சிலபஸ்லேயும் அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணணும்னா அந்த எக்ஸாம்ஸ் அளவுக்கு படிச்சிருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் நம்ம கிளாஸஸில் டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸ் லைவு ஒரு வேளை பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். 2 years வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் டெய்லி கிளாஸஸ் முடிஞ்சு நம்ம ஆப்பில் அப்டேட் ஆகிடும். ஸோ வீக்லி டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸோட டிஎன்பிசியோட பேட்டர்னில் ஒரு டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் கைடன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஷெடியூலில் நம்ம கிளாஸஸில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ். லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ் எதுக்காக அப்படின்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பொதுவாக லோட் ஃப்ளோ ஸ்டடின்றது சிஸ்டமோட பிளானிங்காக தான். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் என்னோடய ரேஞ்சு, அதாவது பவர் சப்ளையை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணோம்னா அப்போ கண்டிப்பாக லோட் ஃப்ளோ ஸ்டடீஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டியூரிங் த லோட் ஃப்ளோ ஸ்டடியில் நம்ம என்ன மட்டும் பண்ணுவோம்னா, ஸோ நம்ம ஒரு பஸ்ஸில் எவ்வளோ ரியல் பவர் வருது, ரியாக்டிவ் பவர் வருது, அடுத்ததாக அதோட அட்மிடன்சஸ் என்ன, இம்பிடன்சஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறமா அதோட அட்மிடன்ஸ் மேட்ரிஸை நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ யூஸிங் த ஒய் பஸ் மேட்ரிஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஸ்டமோட அப்கிரேடேஷன் ஆர் பிளானிங்கை நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சிஸ்டம் அனாலிசிஸ் பண்ணி தான் ஒய் பஸ்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். அப்போ தேர்ஃபோர் பை யூஸிங் த ஒய் பஸ் நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஸ்டமோட பிளானிங்கை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அப்போ லோட் ஃப்ளோ ஸ்டடீஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா சிஸ்டம் பிளானிங் தான்.
ஓகேயா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பார்த்துருப்போம்? ஸோ வேரியஸ் பஸ்ஸஸ் பார்த்துருப்போம். ஜெனரேட்டர் பஸ், லோட் பஸ், ஸ்லாக் பஸ் அண்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு பஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம்? பிக்யூ, பிவி, விடில் அப்படின்ற ரெப்ரசன்டேஷன்ஸ் கொடுத்துருப்போம். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என் சிஸ்டமில் எந்த பஸ்ஸஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோட் பஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஸ்லாக் பஸ் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ சிஸ்டமில் லாஸஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னோட ஸ்லாக் பஸ்ஸோட ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக சீரியஸ் எலமெண்ட்னா என்ன, ஷண்ட் எலமெண்ட்னா என்ன, ஸோ அடுத்ததாக ஸோ ஒரு ஒய் பஸ் மேட்ரிக்ஸை ஏன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும், ஒய் பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண எந்த ஈக்குவேஷனை எழுத போகிறோம், கேசிஎல் ஈக்குவேஷன் தான். கரெக்டாக என்னோட கிர்ச்சாஃபோட கரண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் என்னோட ஒய் பஸ் மேட்ரிக்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நேற்று நான் உங்களுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஒய் பஸ்ஸை நம்ம எழுதுகிறோம்னா y11 y12 y22 y33. ஸோ இது எல்லாமே செல்ஃப் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மற்றது எல்லாமே என்னப்பா, தட் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். கரெக்டாக? ஸோ இது என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் y12 y13. ஸோ ரிமைனிங் y23 இது எல்லாமே என்னோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். அப்போ செல்ஃப் அட்மிட்டன்ஸ், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக? ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்ததோட ஒரு கண்டினியூஷனாக இன்னும் ஒரு ப்ராப்ளம்ஸ், இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ எப்பவுமே ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் எழுதுகிறப்போ சார் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இம்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா யூ நீட் டு கன்வெர்ட் இட் இன் டு த அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அட்மிட்டன்ஸாக மாற்றினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒய் பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணுவீங்க. அதுக்காக நான் என்ன சொல்லியிருப்பேன்னா y12 கரெக்டாக y12 எப்படி எழுதியிருப்போம், மைனஸ் ஆஃப் ஸ்மால் y12 அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். அதே y11னா அந்த பஸ்ஸில் கனெக்டாக இருக்கிற அட்மிட்டன்ஸ் y01 ப்ளஸ் y12 ப்ளஸ் y12-2 இந்த மாதிரி நம்ம நேற்று உங்களுக்கு எழுதியிருப்போம். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் வரப்போ திரும்ப இதை நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு புதுசாக மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஸோ டோன்ட் வரி. ஸோ இன்றைக்கி நம்ம இதை ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். திரும்ப இதில் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒய் பஸ்ஸையே உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. ஓகேயா? ஒரு சிங்கிள் லைன் டயக்ராம் கொடுப்பாங்க. அந்த சிங்கிள் லைன் டயக்ராம்லேருந்து ஒய் பஸ்ஸை உங்களை எழுத சொல்லுவாங்க. ஸோ ஈஸிலி வி கேன் ரைட் த ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் த சிங்கிள் லைன் டயக்ராம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கொஷின் எடுத்துக்குவோம். ஸோ கொஷின் எடுத்தால் தான் ஃபர்தராக உங்களுக்கு இந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இது J0.4. ஷண்ட் எலமெண்ட்னா என்ன, சீரியஸ் எலமெண்ட்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? J0.4 கிரவுண்டோட ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்ட் ஆகுதுன்னா தட் இஸ் நோன் as ஷண்ட் எலமெண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஜெனரேட்டர்ன்றது இட் இஸ் ஷண்ட் எலமெண்ட். கரெக்டாக? ஜெனரேட்டரு, லோடு, அதுக்கப்புறமா ரியாக்டர்ஸு எல்லாமே ஷண்ட் எலமெண்ட்டு. டிரான்ஸ்மிஷன் லைனு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும்தான் சீரியஸ் எலமெண்ட்ஸு. கரெக்டாக? இதனோட டிரான்ஸ்மிஷன் லைனு, டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் -5J. ஸோ இது என்ன அப்படின்னா J0.1 சார். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு J0.5. திஸ் இஸ் லோடு. ஓகே, இது என்னோட லோடு. சோர்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணலன்னா அது லோடு. ஸோ இந்த இடத்துல நான் சோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்னா இட் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் பார்த்தோம். லோடுன்னா உள்ள எந்த சோர்ஸ் சிம்பிளும் போட மாட்டோம். ஸோ சோர்ஸ்னா வி நோ சோர்ஸோட சிம்பிளை நம்ம அங்கே கொடுப்போம். ஓகே, இப்போ இதுக்கு தான் அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா வி நீட் டு ஃபைண்ட் த ஒய் பஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் சார். ஸோ இதில் எத்தனை பஸ் இருக்குது? திஸ் இஸ் பஸ் 1 அண்ட் திஸ் இஸ் வாட் பஸ் 2. அப்போது இதில் 2 பஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன தெரியும்? டெஃபினட்டாக எனக்கு 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 4 எலமெண்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதோட ஃபஸ்ட்டு நம்ம ஷண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அடுத்ததாக சீரியஸ் எலமெண்ட் எல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா செல்ஃப் அட்மிட்டன்ஸை பார்ப்போம். அடுத்ததாக என்னோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸை பார்ப்போம். ஸோ இதில் எதெல்லாம் நம்ம ஷண்ட் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம்? த எலமெண்ட் விச் இஸ் கனெக்டட் டு த கிரவுண்ட். கரெக்டாக?
ஜீரோ பொட்டன்ஷியலோட கனெக்ட் ஆகிற எலமெண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஷண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர்ஃபோர் இங்கே எனக்கு எத்தனை ஷண்ட் எலமெண்ட் இருக்குப்பா? எஸ், இது ஒரு ஷண்ட் எலமெண்ட்டு, நெக்ஸ்ட் இவன் ஒரு ஷண்ட் எலமெண்ட்டு. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஆல்சோ எ ஷண்ட் எலமெண்ட்டு. அப்போது இந்த 3 ஷண்ட் எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக எத்தனை சீரீஸ் எலமெண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான். கரெக்டாக இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரே ஒரு சீரீஸ் எலமெண்ட் இருக்குது. சரி, நம்ம அங்கே கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டராக இருக்கட்டும், இல்லை சிங்க்ரனஸ் மோட்டாராக இருக்கட்டும், இல்லை என்னோட ரியாக்டர்ஸ் ஆன கெப்பாசிட்டராக இருக்கட்டும், இல்லை ரியாக்டர்ஸ் ஆன இண்டக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன எலமெண்ட் இருக்கும்பா? ஸோ இதுக்கு ஒரே ஒரு ரியாக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு அட்மிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் வாட்? செல்ஃப் அட்மிட்டன்ஸ். கரெக்டாக இது எல்லாத்துக்கும் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவே என்னோட டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், ஸோ இதுக்கு செல்ஃப் அட்மிட்டன்ஸும் இருக்கும், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸும் இருக்கும். புரியுதா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஷண்ட் எலமெண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அட்மிட்டன்ஸை தான் கண்டுபிடிப்பேன். ஆனால் சீரீஸ் எலமெண்ட் எடுத்தேன்னா அதுக்கு 2 அட்மிட்டன்ஸ் நான் எழுதுவேன். ஸோ தீஸ் ஆர் கனெக்டட் டு த ஷண்ட். இப்போ பாருங்களேன், ஜெனரேட்டராக இருந்தாலோ, மோட்டராக இருந்தாலோ, ரியாக்டராக இருந்தாலோ, இதெல்லாம் என்ன எலமெண்ட்டுன்னு தான் சொல்கிறோம்? ஷண்ட் எலமெண்ட்ஸ். இவெல்லாம் என்ன எலமெண்ட்? தீஸ் ஆர் த சீரியஸ் எலமெண்ட்ஸ். ஷண்ட் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் we know only one admittance. சீரீஸ் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we know we have 2 admittance, that is self admittance and mutual admittance. ஸோ இப்போ புரியுது இல்லைப்பா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷண்ட் எலமெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம், அதே மாதிரி சீரியஸ் எலமெண்ட்டுக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் ஷண்ட் எலமெண்ட்டுக்கு எழுதுறேன், இந்த சைடில் என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் எலமெண்ட்ஸ். சாரி, ஷண்ட் எலமெண்ட், சீரியஸ் எலமெண்ட், மியூச்சுவல் எலமெண்ட்னு ஒன்று கிடையாது. கரெக்டாக, ஷண்ட் எலமெண்ட், சீரியஸ் எலமெண்ட். சார் ஃபர்ஸ்ட் ஷண்ட் எலமெண்ட் என்னோட ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர் என்னப்பா? திஸ் இஸ் வாட்? என்னப்பா? இம்பிடன்ஸ் தானே. நமக்கு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே நான் பேசிக் சொல்லியிருந்தேன். ஸோ இம்பிடன்ஸ் ஒன்று இருந்தால் தான் Z is equivalent to R plus JX. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் ஜேன்னு இருக்கா? அப்போ விச் இஸ் ரியாக்டன்ஸ். எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் அட்மிடன்ஸ். கரெக்டாக, ஐ நீட் அட்மிடன்ஸ். அப்போ Y வேணும். ஸோ Y is known as 1/Z. அப்போ therefore minus JX. கரெக்டாக, திஸ் இஸ் minus JX கிடையாது, minus JB. ஓகே, இதுதான் என்னோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சசப்டன்ஸ். சார் இது எப்போ எதுக்கு வேலிட்னா ஃபார் இண்டக்டருக்கு. ஓகே, இண்டக்டர் ஆர் காயில் ஆர் ஜெனரேட்டர்ஸ். அப்போ நீங்கள் ஒரு ஜெனரேட்டர்ஸ்க்கு பார்க்குறீங்கன்னா எப்பவுமே என்ன இருக்கணும் சார்? நெகட்டிவ் சசப்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் டைரெக்டாக எடுத்துக்குங்க. இல்லையா, நெகட்டிவ் சசப்டன்ஸ் இல்லையா, அப்போ பாசிட்டிவ்ல ஒன்று கொடுத்துருக்கானே, அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், தட் இஸ் அ பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ் தான்ப்பா எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும், சசப்டன்ஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, எதுக்குன்னா இண்டக்டருக்கு. அதுவே நீங்கள் கெப்பாசிட்டருக்கு வந்தீங்கன்னா எஸ், ரியாக்டன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும், சசப்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரியாக்டன்ஸு சசப்டன்ஸில் எப்பவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் இந்த கொஷினுக்கு வாங்களேன். இந்த கொஷினில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபஸ்ட்டு ஒய் பஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஒய் பஸ் நான் எழுதணும். அப்போ அதுக்காக y11, y12, y21, y22 எழுதணும். கிளியரா? அப்போ அதனால நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு எலமெண்ட்லையும் அதோட அட்மிடன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அட்மிடன்ஸுக்கு தான் நீங்கள் மாற்றணும். இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது இம்பிடன்ஸ், அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? அட்மிடன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் எழுதிங்க, அடுத்து அட்மிடன்ஸ் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்லாம் டைரெக்டாகவே நான் அட்மிடன்ஸை எழுதுவேன். Z01
இங்க பாருங்க, this is 0 reference and bus 1. 0 ரெஃபரன்ஸ்க்கும் bus 1க்கும் அக்ராஸா ஒரு ஜெனரேட்டர் கனெக்ட் ஆயிருக்குது. அந்த ஜெனரேட்டரோட இம்பிடன்ஸ் என்னன்னா J0.4. கரெக்டா? J0.4 per unit. அப்போ இதோட அட்மிடன்ஸ் வேணும்னா சார் Y01 என்ன சார் இருக்கும்? Yes, Y01 is minus 2.5J. அவ்வளவுதான் சார். அப்போ ஜெனரேட்டரோட எலமெண்ட்டை நம்ம எழுதிட்டோம். ஜெனரேட்டர் எல்லாமே ஷண்ட் எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அட்மிடன்ஸ் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் செல்ஃப் அட்மிடன்ஸ். ஸோ அந்த செல்ஃப் அட்மிடன்ஸ் Y01 நம்ம எழுதிட்டோம். அடுத்ததான் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போயிடணும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டான என்னோட லோடு. சார் லோடை பொறுத்த வரைக்கும் எஸ், லோடோட ரியாக்டன்ஸ் என்ன? J0 ரெசிஸ்ட் இம்பிடன்ஸ் என்ன? சாரி, ரியாக்டன்ஸ் என்ன? J0.5. கரெக்டா? Z02 is J0.5. அதுல இருந்து நான் என்ன பண்றேன்? Y02 செல்ஃப் ரியாக்டன்ஸ் ஆஃப் பஸ் 2. ஸோ பஸ் 2ல இருக்கிற செல்ஃப் ரியாக்டன்ஸை நம்ம எழுதுறப்ப எப்படி சார் எழுதலாம்? 1 J0.5 எழுதுனா which is -2J. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 எழுதியாச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் பாருங்க சார். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டிரான்ஸ்மிஷன் லைன். எஸ், டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் -Jன்னு இருக்கே சார். கரெக்டா? ஸோ இது -Jன்னு இருக்கே. அப்போ -Jன்னா இது டைரக்டா சசப்டன்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இது எதுக்கு மட்டும்தான் பொருந்தோம்னா இண்டக்டருக்கு மட்டும்தான் பொருந்தோம். கரெக்டா? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், இண்டக்டருக்கு மட்டும்தான் பொருந்தோம். அப்போ ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸில் எழுதுனீங்கன்னா Z is equal to R minus JX இருக்கும் சார். Y is equal to G plus JB இருக்கணும் சார். ஓகேங்களா? அப்போ -JBன்னு இருக்கா? இங்கே பாருங்க -Jன்னு இருக்கு. ஆனால் கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன வரணும்னா அட்மிடன்ஸு. கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அட்மிடன்ஸ் ஃபார்மில் +Jன்னு இருக்கணும். இண்டக்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதோட அட்மிடன்ஸ் ஃபார்மில் -J இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உல்ட்டா போட்டு ஒய்யை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பாசிட்டிவாக இருந்தால் அதை உல்ட்டாவாக மாற்றி ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸாக இருந்தாலும் -Jல வந்துச்சுன்னா அது இம்பிடன்ஸை தான் சொல்லுது. அதாவது இது ரியாக்டன்ஸ். ஓகே, சி இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரியாக்டன்ஸ். இந்த -5Jன்னு இருக்குல்லப்பா, அது ரியாக்டன்ஸ். ஸோ இதுவுமே ரியாக்டன்ஸ். கரெக்டா? இவனுமே ரியாக்டன்ஸ். இந்த கொஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ ரியாக்டன்ஸுன்றது நான் அட்மிடன்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா, நெகட்டிவ் சசப்டன்ஸ் ஃபார்முக்கு மாற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் 1/5 போட்டு தான் ஆகணும். ஸோ அதனால இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கும் நான் என்ன தான் போட போகிறேன்னா 1/5Jன்னு தான் போடணும். ஏன் சார் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா எல்லாமே இங்கே மைனஸ் வந்திருக்கு. கரெக்டாக? இதில் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே மைனஸ் வந்திருக்கும். கரெக்டா? ஸோ ஆனால் இதில் இருக்கிற அதே மாதிரி மைனஸ் இருக்கக்கூடாது. இந்த கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் அது என்னவா இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே பாருங்க, ஆனால் கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது Z is equal to R minus JX. ஸோ அப்போ இந்த -5Jன்றது எதை மீன் பண்ணுதுன்னா கெப்பாசிட்டன்ஸோட ரியாக்டன்ஸை தான் குறிக்குது. ஆனால் எனக்கு ரியாக்டன்ஸ் ஃபார்மேட்டில் எழுதக்கூடாது, சசப்டன்ஸ் ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதணும். அப்போ சசப்டன்ஸ் வேணும்னா 1/ரியாக்டன்ஸ். அப்போ 1/-5J தான் நீங்கள் எழுதணும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் இது Z12 சார். Z12 டேஷ். கிளியரா? Z12ன்றது சீரீஸ் எலமெண்ட்டை சொல்லும். Z12 டேஷ்ன்றது ஷண்ட் எலமெண்ட்டை சொல்லும். Z12 டேஷ்ன்றது என்னப்பா? -5J. அப்போ ஃப்ரம் திஸ் Y12 டேஷ். கரெக்டா? ஃப்ரம் திஸ் Y12 டேஷ் இஸ் என்னப்பா? -0.2J. அவ்வளோதான். ஸோ Y12 டேஷ் இஸ் மைனஸ் கிடையாது, அந்த மைனஸ் தான் மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடுமே. கரெக்டா? அப்போ Y12 dash is equal to +0.2J. இப்போ இது புரியுது இல்லை இப்போ உங்களுக்கு? ஸோ இப்போ இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஷண்ட் எலமெண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சீரீஸ் எலமெண்ட் எழுதலாமா? இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்கணும். சசப்டன்ஸா, இம்பிடன்ஸா,
ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உங்களுக்கு இம்பிடன்ஸ் கொடுத்தா நீங்கள் அதை செக் பண்ணி சசப்டன்ஸாக மாற்றி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தவறி ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஆன்சர்ஸ் தப்பாக ஆகிடும். ஓகே, எப்பவுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். Z is equal to R plus JXன்னா இண்டக்டர். ஓகேயா, Z equal to R minus JX அப்படின்னா that is capacitance. அப்போ இருக்கிறது ரியாக்டன்ஸ் தான். ஓகேயா, ஸோ அதுல இருந்து நீங்க சசப்டன்ஸை மாற்றி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்ததா என்னோட சீரீஸ் எலமெண்ட் எத்தனை இருக்குப்பா நமக்கு? ஸோ ஒன்லி ஒன் சீரீஸ் எலமெண்ட், தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டா? ஸோ அது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் Z12 இது. கரெக்டா? Z12 டேஷ்ன்றது டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருந்த ஷண்ட் எலமெண்ட்டை சொல்லுது. ஓகே, Z12ன்றது டிரான்ஸ்மிஷன் லைனோட சீரீஸ் எலமெண்ட்டை சொல்லுது. புரியுதா? டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 எலமெண்ட் இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர்லயும் 2 எலமெண்ட் இருக்கும். ஓகே, அப்போ அதுலயும் வருவான் இதுலயும் வருவான். ஓகே, அப்ப Z12 is equal to என்ன வேல்யூ பாருங்க, மைனஸ் ஆஃப் பிளஸ். கரெக்டா? பிளஸ் J0.1. அப்போ என்ன சார், Z12 is J0.1. அப்போ என்னோட Y12 சார், அப்போ என்னோட Y12 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 10J. கரெக்டா? 0.1 நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ 10 வரும், இந்த ப்ளஸ் J மேலே போச்சுன்னா மைனஸ் J வரும். தட்ஸ் இட் சார். அப்போ இது என்னோட சீரியஸ் எலமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், we need to draw the matrix Y bus. Y bus எழுதணுமா? Y11, Y12, Y21, Y22. இப்போ என்ன எழுதணும், நம்ம Y11 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Y11 this is self admittance. சார் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? ஸோ என்னோட பஸ் 1ல கனெக்ட் ஆகிற சண்ட் எலமெண்ட்டையும் எழுதணும், பஸ் 1ல கனெக்ட் ஆகிற சீரீஸ் எலமெண்ட்டையும் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் பஸ் 1ல யாருப்பா கனெக்ட் ஆகுறா? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் ஷண்ட் எலமெண்ட் கனெக்ட் ஆகுறான். ஷண்ட் எலமெண்டோட ரியாக்டன்ஸ் என்ன? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட ரியாக்டன்ஸ் தட் இஸ் Z01ன்றது ரியாக்டன்ஸ், Y01ன்றது அதோட சசப்டன்ஸ். ஓகே, நம்ம சசப்டன்ஸ்ல தான் எழுதணும். Y பஸ் எழுதுறப்போ சசப்டன்ஸ்ல தான் எழுதணும். ஓகே, அப்போ இதுதானேப்பா டைரக்டா எழுதிக்கலாமா? நான் இங்க பாருங்க, பிகாஸ் இவன் தான் கனெக்ட் ஆகுறான். திஸ் இஸ் Y01 அப்படின்னு நான் சொல்லுவேன். இது Y12. ஓகே, Y12ன்னு எழுதலாம். ஸோ Z12 எப்படின்னா நீங்க எழுதலாம், இங்க கொடுத்துருக்கிறது Z, அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஷண்ட் எலமெண்ட்டை எழுதுறேன், Y10. அடுத்ததா யார் இருக்கான்? Y12 இருக்கான், சீரீஸ் எலமெண்ட். கிளியரா? அடுத்ததா இந்த என்னோட சீரீஸ் எலமெண்ட் இருக்கான். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் தான்ப்பா. நீங்க ஒரு பஸ் எழுத போறீங்க, ஒரு பஸ்ஸோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுத போறீங்கன்னா அந்த பஸ்ல யார் யாரெல்லாம் கனெக்டா இருக்கானோ அவனெல்லாம் எழுதணும். ஓகே, இந்த பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டர், இந்த பஸ் 1 இருக்காம்ல, இந்த பஸ் 1ல பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் கனெக்டா இருக்கு, தட் இஸ் ஷண்ட் எலமெண்ட். அதை நான் எழுதிட்டேன், Y01ன்னு சொல்லி எழுதிட்டேன். அடுத்ததா Y12ன்ற சீரியஸ் எலமெண்ட் எழுதிட்டேன். அடுத்ததா நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம், ஒரு சென்டிங் அண்ட் கண்டென்சர் மாடலை யூஸ் பண்ணோம்னா என்னோட கெப்பாசிட்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவனை நம்ம ரெண்டா பிரிச்சிருவோம். திஸ் இஸ் C/2 ஆகும், இங்க ஒரு C/2 ஆகும் பிரியும். ஓகே, அப்போ இந்த ஹாஃப் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸும் இந்த பஸ்ஸோட தான் இணைஞ்சிருக்கும். அடுத்ததா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனும் பஸ்ஸோட தான் இணைஞ்சிருக்கும். ஆக்சுவலி இந்த கெப்பாசிட்டன்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோடது தான். அடுத்ததான் இந்த ஜெனரேட்டர் இணைஞ்சிருக்கும். ஸோ இந்த மூணுமே ஆட் ஆயிருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ இது என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை நான் மீன் பண்றேன். இது சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், அது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட சீரியஸ் பேராமீட்டர். அடுத்ததா என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ஷண்ட் பேராமீட்டர். கரெக்டா? அது எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிஷன் லைன், டிரான்ஸ்மிஷன் லைனோட ஷண்ட் பேராமீட்டர். பிகாஸ் நமக்கு தெரியும் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் we have self admittance and mutual admittance. கிளியரா? ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு செல்ஃப் அட்மிட்டன்ஸும் இருக்கும், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸும் இருக்கும். அந்த ரெண்டு அட்மிட்டன்ஸும் எழுதணும் டிரான்ஸ்மிஷன் லைன்ல. சாரிப்பா, இப்போ போகுமா? அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனை எழுதுறப்ப மட்டும் நமக்கு ரெண்டு அட்மிட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று டிரான்ஸ்மிஷன் லைனோட சீரியஸ் அட்மிட்டன்ஸ், அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் லைனோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். அதுதான் நம்ம ஆஃப் அப்படின்னு எழுதியிருப்போம் பாருங்க. இதுதான் by2ன்னு எழுதுவோம். ஏன்னா ஆஃப் ஆஃப் த மாடல் வந்து இந்த சைட்ல இருக்கும், ஆஃப் ஆஃப் த மாடல் பஸ் 2ல இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ இது கிளியர் தானே? ஸோ இது எல்லாம் புரிஞ்சிச்சு இல்லை? அப்போ ஒரு பஸ்ஸில் y11 எப்படி எழுதணும்னு புரிஞ்சிச்சு. அடுத்ததா ஃபர்தரா இப்போ இதோட எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதலாம். அடுத்ததா நமக்கு என்னென்னலாம் தெரியும் சார்? y01 என்ன? y01 ஆர் y10 is minus 2.5j. அடுத்ததா y12 என்ன? ஸோ which is minus 10j. அடுத்ததா minus y12 dash divided by 2 என்ன? This is 0.2j வா? ஸோ அப்போ அது என்னப்பா பண்ணணும்? ஜஸ்ட் ஆட் பண்ணணுமா? ஸோ அப்போ ப்ளஸ் இது மொத்த இதெல்லாம் மைனஸ், இது மட்டும் ப்ளஸ் ப்ளஸ் 0.2j divided by 2. ஸோ இப்போ நீங்கள் பண்ணால் என்ன சார் வருது? minus 12.5 divided by minus 12.5 plus 0.1 கரெக்டா? அப்போ minus 12.4j. ஓகே, அப்போ y11 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, minus 12.4j அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். சிமிலரா y22 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y22ன்றது இஸ் ஆல்சோ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் தானப்பா. ஸோ இப்போ அகெயின் இதே மாதிரி தான் y22 பஸ்ஸில் என்னென்னலாம் கனெக்ட் ஆகுது, என்னென்ன எலமெண்ட் கனெக்ட் ஆகுது இங்கே பாருங்க. y22 பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோடு கனெக்ட் ஆகுமா? எஸ், ஒரு லோடு கனெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ அது என்ன? திஸ் இஸ் y02. அப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அந்த லோடு இஸ் y02. ஓகே, y02. அடுத்ததா நெக்ஸ்ட் அதே பஸ் 2 டிரான்ஸ்மிஷன் லைனோட கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அதே பஸ் 2 இஸ் கனெக்டட் வித் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, அப்போ அதை எழுதணுமா? y12 plus y12. அடுத்ததா நெக்ஸ்ட் சார், எஸ், என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஷண்ட் பேராமீட்டர் அதையும் நீங்க ஆட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வருதுன்னா ஸோ அதனோட சீரியஸ் வேல்யூவும் ஷண்ட் வேல்யூவும் தான் ஆட் பண்ணணும். சீரியஸை எழுதிட்டேன், இப்போ ஷண்ட் எழுதணும். ஸோ y21, this is y21. ஓகே, y21 divided by 2 dash. சார் y12வும் y21 ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபர்தராக ஆட் பண்ணுங்களேன். y20 என்ன சார்? y20 ஆர் 20. ஸோ இது minus 2j. அடுத்ததா y12 என்ன சார்? y12 is minus 10j. minus 2j, அடுத்து minus 10j. அடுத்ததா y2 dash divided by 2. So this is what y2 dash. Okay, yes, இதுதான். Okay, y21 dashம் இதுதான், y12 dashம் இதுதான். So next 0.2j divided by 2. So clear? அப்போ ஃபைனலா என்ன சார் வருது? Yes, we'll get minus 11.9j. So 12 வருது, 12ஓட ஒரு 0.1 ஆட் பண்ணீங்கன்னா will get minus 11.9j. ஓகே, புரியுதா? minus 11.9j வருமா? அடுத்ததா நெக்ஸ்ட் போகுமா? அப்போ என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் we need to write the mutual admittance. அப்போ mutual admittance, so y12 y12 இருந்தாலும் y21 இருந்தாலும் ரெண்டுத்துமே சேம் தான். ஓகேயா? கேபிட்டல் y12 கேபிட்டல் y21 ரெண்டுமே சேம். திஸ் இஸ் ஆர் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஸோ மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ்னா என்ன சார்? ரெண்டு பஸ்ஸுக்கும் இடையில இருக்கிறவன் தான் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். அப்போ ரெண்டு பஸ்ஸுக்கும் இடையில இருக்கிறவன் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு டெரைவ் பண்றப்போ சொல்லியிருப்பேன். நெகட்டிவ் ஆஃப், அதாவது y12 கேபிட்டல் y12 எழுதுறீங்கல்லப்பா, கேபிட்டல் y12 இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஆஃப் ஸ்மால் y12. ஓகே, ஸோ இதை நம்ம அன்னைக்கு மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்றப்பவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, கேபிட்டல் y12ன்றது இட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் ஸ்மால் y12. அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நெகட்டிவ் ஆஃப் ஸ்மால் y12 என்னப்பா? நெகட்டிவ் ஆஃப் ஸ்மால் y12 இஸ் வாட்? small y12. yes, this is small y12. அப்போ minus 10j. அப்போ negative of negative positive ஆயிடும், minus 10j. அப்போ ஃபைனலா will get 10j. அப்போ நீங்க மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். y bus is equivalent to y11 என்ன கண்டுபிடிச்சோம்? minus 12.4j minus 12.4j. அடுத்ததா y12 என்னப்பா? that is minus j minus 10j இல்ல 10j minus 12.4j. அடுத்ததா இது ஒரு 10j,
இது வரும் 10j. நெக்ஸ்ட் இது என்னப்பா -11.9j அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சா? எஸ், இதுதானே நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ பாருங்களேன், ஸோ என்னோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் என்னவா இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. சரி, பாசிட்டிவாக இருக்குது, கரெக்டு. செல்ஃப் அட்மிட்டன்ஸ் என்னவா இருக்குது? நெகட்டிவாக இருக்குது, கரெக்டா? அப்போது என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இஸ் அ நெகட்டிவ் சைன், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன். இது மேக்ஸிமம் 99% சேமாக தான் சார் இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே இந்த ஃபார்மேட்டில் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தான்ப்பா ஆன்சரு. ஒருவேளை இப்படியே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். சில எக்ஸாம்ஸில் இப்படியே எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல +12.4j -10j -10j, இந்த இடத்துல +12.1j இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் இட் இஸ் ஆல்சோ டெஃபினட்டாக ராங். நீங்கள் இதை சால்வ் பண்ணவே வேணாம். ஏன்னா இங்கே இடத்துல எப்பவுமே என்னோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் வில் பி பாசிட்டிவ் இன் சைன், ஆனால் இங்கே என்ன இருக்குது? நெகட்டிவ் இன் சைனாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இது ஆன்சராக இருக்க முடியாது. அடுத்ததான் என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸை நீங்கள் பார்க்கணும். செல்ஃப் அட்மிட்டன்ஸை நீங்கள் பாருங்கள். செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வில் பி ஆல்வேஸ் இன் நெகட்டிவ் சைன் அண்ட் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் இஸ் பி ஆல்வேஸ் இன் த பாசிட்டிவ் சைன். இதை நீங்கள் செக் பண்ணி கூட ஆன்சரை சொல்லலாம். ஆப்ஷனில் பாருங்கப்பா, டைரெக்டாக ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷனில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆன்சர் போட்டு போயிடலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இதுதான் நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை சால்வ் பண்ணி காமிச்சேன். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இது வந்து வெரிஃபை பண்ண முடியல, 2 ஆப்ஷன் இருக்குது, இதே மாதிரி வேறு ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும். எதர் அதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸையோ இல்லை மியூச்சுவல் அட்மிட்டன்ஸையோ கூட தனியாக சால்வ் பண்ணி கூட ஆன்சர் சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக இந்த நோட் எழுதிக்கோங்க. செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் சைன். இப்போ நம்ம எழுதுனது இட் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ். அடுத்ததா மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஓகே, செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இஸ் நெகட்டிவ் சைன், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் வந்து பாசிட்டிவ் சைன். நீங்கள் பாருங்க, மியூச்சுவல் அட்மிட்டன்ஸில் இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சைனாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த மேட்ரிஸை நீங்கள் பார்த்துமே ஆன்சர் சொல்லலாம்ப்பா. ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் உங்களுக்கு இதே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஈஸியாக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம், இதை மாதிரியே கூட கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா மட்டும்தான் 2 ஆப்ஷனும் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அன்லெஸ் அன்டில் இதே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஒரு அட்மிட்டன்ஸ், அதாவது மியூச்சுவல் அட்மிட்டன்ஸை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வந்து நெகட்டிவாகவும் ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நீங்கள் ஆன்சராக பிக் பண்ண போகிறீங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமுக்கு போகலாம். அடுத்ததா எப்பவுமே சார் நாம வந்து இந்த மாதிரி செல்ஃப் அட்மிட்டன்ஸ், அதாவது என்னோட கொஷின்ல எல்லாமே ரியாக்டன்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கேஸ்ல ரியாக்டன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு கேஸ்ல சசப்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ மாற்றி மாற்றி கொடுத்தா அப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அப்ரோச் பண்ணுறோம், ஃபைனலாக என்ன ஹிண்ட் கொடுக்குறேன்றது ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ஒரு நோட் கொடுக்குறேன்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நம்ம பிளைண்டாக எதையும் பார்க்கல, இதை டெரைவ் பண்ணுறோம். டெரைவ் பண்ணி இதை பார்த்தா இது செல்ஃப் அட்மிட்டன்ஸு. ஓகே, திஸ் இஸ் வாட் செல்ஃப் அட்மிட்டன்ஸு. மியூச்சுவல் அட்மிட்டன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். The series elements are given by per unit reactance. And shunt elements. The series elements are given by per unit reactance
and shunt element are given by per unit susceptance. The bus admittance matrices, then the bus admittance matrices. The series admittance, the series elements are given by per unit reactances and shunt elements are given by per unit susceptances. Then the bus admittance matrices. So இங்கே என்ன கேக்குறாங்க, bus admittance matrix na என்ன, admittance na y bus matrix. ஓகே, இங்கேயும் நமக்கு y bus matrix தான் கேக்குறாங்க. பட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், சீரியஸ் எலமெண்ட் எல்லாம் per யூனிட்ல ரியாக்டன்ஸ்ல கொடுத்திருக்காங்களாம், ஷண்ட் எலமெண்ட் எல்லாமே சசப்டன்ஸா கொடுத்திருக்காங்களாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஜஸ்ட் இப்போ இதோட டயக்ராமை நம்ம கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு டயக்ராம்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்ததா இதோட y பஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். திஸ் இஸ் பஸ் 1. bus 3. Okay, this is bus 3. இப்போ values எல்லாமே நான் கொடுக்கிறேன். So this is J0.2. Okay, this is J0.2. இது J0.4. இது J0.5. Okay, J0.2, 4 and 5. This is what 5. அடுத்ததா shunt elements எல்லாமே நான் கொடுக்கிறேன். shunt elements வந்து J0.2. So இவன் வந்து J0.4. So again இவன் வந்து J0.5. கிளியரா? புரியுதா? ஷண்ட் எலமெண்ட்டும் சீரிஸ் எலமெண்ட்டுமே சேம் தான். வேல்யூஸ் பாருங்க, வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். இப்போ இவனோட y பஸ் மேட்ரிக்ஸை கேட்குறாங்க. போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பாருங்களேன். ஸோ இந்த கேஸில் ஷண்ட் எலமெண்ட்டு என்னவா இருக்கான், இவன் பாசிட்டிவாக இருந்தான். ஓகேயா, இவன் பாருங்க நெகட்டிவாக இருக்கான். கரெக்டா, இவன் வந்து நெகட்டிவா இருக்கான். கெப்பாசிட்டன்ஸ் வந்து என்னவா இருக்கான், நெகட்டிவா இருக்கான். ஸோ கிளியரா? ஆனால் இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல இட்ஸ் இஸ் பாசிட்டிவா இருக்கான். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் பாசிட்டிவா இருக்குன்னு எதை மீன் பண்ணுது? ஸோ ஃபார் கெப்பாசிட்டருக்கு நமக்கு என்ன தெரியும், Z is equivalent to R minus JX. ஸோ இப்போ மைனஸ் JXன்னு வந்திருந்தா ரியாக்டன்ஸ், Y is equivalent to G plus J beta. அப்போ பாசிட்டிவ்னு வருது இல்லை, அப்போ இது என்ன, சசப்டன்ஸ். கரெக்டா? அப்போ டைரக்டாவே எனக்கு Y ஃபார்மேட்ல தான் கொடுக்குறாங்க. போன முறை Z ஃபார்மேட்ல கொடுத்துருந்தாங்க, அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்து தான் நீங்க Y கண்டுபிடிச்சிங்க. ஆனா இந்த டைம்ல நீங்க என்னோட கெப்பாசிட்டருக்கு இன்வெர்ஸ் எடுக்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் இந்த கிவன் கொஸ்டின் they gave in a susceptance format. ஸோ எது ஷண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் சசப்டன்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இவன் கொஸ்டின்லயுமே அதுதான் சொல்லியிருக்கான்.
ஒருவேளை இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு அப்படி கொடுக்கல, இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கல, இந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்கனாலும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். why? Because இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இது கரெக்டா? திஸ் இஸ் வாட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எப்பவுமே நெகட்டிவா இருக்கணும் இம்பிடன்ஸ் ஃபார்மேட்னா. ஸோ பாசிட்டிவா இருக்குதுன்றது எதை மீன் பண்ணுது? அது ஆல்ரெடியே அட்மிடன்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்குது, நீங்க அதுக்கு இன்வெர்ஸ் எடுக்க தேவையில்லை. ஓகே, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரியாக்டன்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு, நீங்கள் அட்மிடன்ஸ் மேட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்காக இன்வெர்ஸ் எடுக்கணும். ஸோ அது நெகட்டிவாக இருந்தால் எடுக்கணும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே சசப்டன்ஸ் ஃபார்மேட்ல தான் இருக்கு, நீங்கள் நெகட்டிவ் எடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன்ப்பா. இந்த இடத்துல டைரக்டாக சசப்டன்ஸ் கொடுத்ததுனால இங்கே பாருங்க, என்னோட ஷண்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம பண்ணோம்ல, ஷண்ட் எலமெண்ட்டுக்கு 1/0.4 அப்படின்னு சொல்லி போட்டோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இங்கே போட வேண்டிய அவசியம் கிடையாது, டைரக்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஏன் டைரக்டாக எடுத்து எழுதிக்கலாம்னா, பிகாஸ் தட் இஸ் கிவன் இன் அ பாசிட்டிவ், கரெக்டா? ஸோ அவனே என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கான், கரெக்டா? அவனே என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டான். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த முறை நான் என்ன பண்ண போகிறேன், சீரீஸ் எலமெண்ட்டையும் ஷண்ட் எலமெண்ட்டையும் எழுத போகிறேன். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட பஸ் மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரியஸ் எலமெண்ட், நெக்ஸ்ட் ஷண்ட் எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சீரீஸ் எலமெண்ட்ஸ் எழுதலாமா? திஸ் இஸ் Z01, சாரி Z12. அடுத்ததா இது என்னோட Z213, கரெக்டா? இது என்னப்பா? Z23. கிளியர்? அதை தான் நான் எழுத போறேன். கரெக்டா? இதுக்கு நீங்க இன்வெர்ஸ் எழுதணும், பிகாஸ் இந்த இடத்துல क्वेश्चनலயே சொல்லிருக்காங்க, சீரியஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் given in a reactance only. ரியாக்டன்ஸ்ல இருந்து நீங்க சசப்டன்ஸா மாத்தணும்னா, அட்மிட்டன்ஸ் ரியாக்டன்ஸ்ல இருந்து சசப்டன்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் எடுக்கணும். அப்ப therefore இங்க இதுக்கு என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ் தான் எடுக்கணும். Z12ன்றது என்னப்பா? that is 0.2 னா 1 divided by minus 5j. okay, that is what? minus 5j. okay, அடுத்ததா நெக்ஸ்ட் அடுத்த எலிமெண்ட், சாரி இது வந்து y12. டைரக்டா நான் எழுதிக்கிறேன்பா. okay, this is y12, this is small y12, capital கிடையாது, capital இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. okay, this is small y12. அடுத்ததா small y13 சொல்லுங்க. small y12 முடிஞ்சிச்சு, அப்ப small y13 சொல்லுங்க. அப்போ this is z13, அப்போ therefore 1 divided by 0.4j. so z13 is equivalent to 1 divided by j 0.4. கரெக்டா? 0.4 டிவைட் பண்ணா என்ன சார் வரும்? will get minus 2.5j. கிளியர்? அப்போ minus 2.5j. அடுத்ததா நெக்ஸ்ட் y23 கண்டுபிடிக்கணும். அப்போ therefore 1 divided by j 0.5 னா அப்போ minus 2j. கரெக்டா? அப்போ என்னோட minus 2j. வேற ஏதாச்சும் சீரீஸ் எலிமெண்ட் இருக்கா? நோ, வேற there is nothing சீரீஸ் எலிமெண்ட். மூணு சீரீஸ் எலிமெண்ட் தான். இது ஒரு சீரீஸ் எலிமெண்ட், இது ஒரு சீரீஸ் எலிமெண்ட், அடுத்து இது ஒரு சீரீஸ் எலிமெண்ட். 3 எலிமெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஷண்ட் எலிமெண்ட்டை தான் எழுதணும். இப்போ ஷண்ட் எலிமெண்ட்டை எழுதுறப்போ சார் நமக்கு தெரியும் y01, y02 அது இருக்கலாம், இல்லைன்னா y1 டேஷ் இருக்கலாம். சார் இது எல்லாம் இதையும் நான் ஷண்ட் எலிமெண்ட் தான் சொல்லுவேன். அதே மாதிரி y12 டேஷ், y13 டேஷ் இதையும் நான் ஷண்ட் எலிமெண்ட் தான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஷண்ட் எலிமெண்ட் இது என்ன எலிமெண்ட்னா, திஸ் இஸ் ஜெனரேட்டர் ஆர் லோடு. ஜெனரேட்டர் ஆர் லோடா இருந்தா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஷண்ட் எலிமெண்ட். கிளியரா? டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஷண்ட் எலிமெண்ட். இந்த இடத்துல ஜெனரேட்டரோ லோடோ இருக்கா, இல்ல டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஷண்ட் எலிமெண்ட் இருக்கா?
எஸ், இந்த கேஸில் என்கிட்ட ஜெனரேட்டரோ லோடோ என்னோட பஸ்ஸில் கனெக்ட் ஆகலை, ஒன்லி டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ஷண்ட் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது இருக்கவே கூடாது. ரைட், தட்ஸ் இட் சார். அப்போ y12 டேஷ் y13 டேஷ் அடுத்ததாக y23 டேஷை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். y12 டேஷ் கரெக்டா? அப்போ y12 டேஷை நீங்கள் என்ன சார் பாருங்களேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கானா? ஸோ இப்போ y12 இவன் வந்து y12 1 2வும் கனெக்ட் பண்ணுற பஸ்னா, அப்போ பாருங்க J0.2. அப்போ டைரக்டா நீங்க இஸ் ஈக்குவல் டு 1/J0.2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு -5J அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா டெஃபினட்டா இட் இஸ் ராங். ஏன்னா கிவன் கொஷின்ல இங்க என்ன இருக்கு, சசப்டன்ஸே பாசிட்டிவா இருக்குப்பா. சசப்டன்ஸே பாசிட்டிவா இருக்கிறது எதை மீன் பண்ணுது? இட் இஸ் இன் த அட்மிட்டன்ஸ் ஃபார்ம். இதுவே அட்மிட்டன்ஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. நீங்க ஏன்பா அட்மிட்டன்ஸ் ஃபார்முக்கு மாத்திரன்னு சொல்லிட்டு திரும்ப இன்வெர்ஸ் எழுதுறீங்க? ஸோ ஒன்று அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஷின்லேயே சொல்கிறேன், இந்த ஷண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் கிவன் இந்த பர் யூனிட் சசப்டன்ஸ். அப்போ சசப்டன்ஸில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா திரும்பவும் சசப்டன்ஸில் மாத்திரன்றதுனால இன்வெர்ஸ் எடுக்க வேண்டாம். அப்போ டேரெக்டாக J0.2 அவ்வளோதான். ஓகே, இதுக்கு அப்படியே நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி தான் y13 டேஷுக்கும் J0.4, அதே மாதிரி தான் y23 டேஷுக்கும் J0.5 அவ்வளோதான் சார். ஓகே, இந்த இடத்துல யூ டோன்ட் வாண்ட் டு நோ நீட் டு சேஞ்ச் in susceptance form. Because shunt elements are given in susceptance form only. ஓகே, அவனே ஆல்ரெடி சசப்டன்ஸ் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கப்ப நீங்க என்னப்பா புதுசா சசப்டன்ஸ்ல மாத்துறீங்க? மாற்ற வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம மாற்றணும், பிகாஸ் இங்கே நமக்கு சசப்டன்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்கல. ஸோ வி டிட் கரெக்டாக சசப்டன்ஸ் ஃபார்மேட்ல கொடுக்காததுனால நம்ம மாற்றணும். ஸோ இப்போ தேர்ஃபோர் என்ன செட் பண்ணலாம்? என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் y11 y1 y22 y33 y44 கண்டுபிடிக்கணும். அடுத்ததா y12 y12 அடுத்ததா y13 அடுத்ததா y14 அதே மாதிரி y21 y23 y24 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரைட், கரெக்டா. அடுத்ததா செல்ஃப் அட்மிட்டன்சஸ். ஸோ கேபிட்டல் y11 சார், கேபிட்டல் y11 என்னப்பா? ஆக்சுவலி இந்த பஸ்ஸோட கனெக்டாக இருக்கிற எலமெண்ட்ஸை எழுதணும். அப்போ பாருங்க, பஸ் 1 2 கனெக்டாக இருக்கு, அடுத்ததா 1 3 கனெக்டாக இருக்கு. அப்போ 1 2ஓட ஒரு அட்மிட்டன்ஸும் கனெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1 3ஓட ஒரு ஆஃப் ஆஃப் த அட்மிட்டன்ஸ், 1 2ஓட ஆஃப் ஆஃப் த அட்மிட்டன்ஸ் அண்ட் 1 3ஓட ஆஃப் ஆஃப் த அட்மிட்டன்ஸ். அடுத்ததா அந்த சீரீஸ் எலமெண்ட் 4 எலமெண்ட் இப்போ ஆட் ஆகணும். ரைட், ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது என்னப்பா? y12 டேஷு, அதே மாதிரி சாரி y12 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே, y12 ஆட் பண்ணுங்க. அடுத்ததா அதே மாதிரி y13 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் y12 டேஷ் டிவைடட் பை 2, அடுத்ததா y13 ஓட டேஷ் டிவைடட் பை 2. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு, அடுத்ததா அதோட ஷண்ட் எலமெண்ட், அடுத்த டிரான்ஸ்மிஷன் லைனு அதோட ஷண்ட் எலமெண்ட். அதுலயே என்னதான் ஆட் ஆகும்? ஹாஃப் ஆஃப் த ஷண்ட் எலமெண்ட் தான் ஆட் ஆகும். பிகாஸ் வி ஸ்பிளிட்டட் த ஷண்ட் எலமெண்ட் இன் 2. கரெக்டா? சென்டிங் அண்ட் ரிசீவிங் அண்ட் கண்டென்சர் மாடலா நம்ம மாத்திருப்போம், அதாவது எண்ட் கண்டென்சர் மாடல். ஓகே, அப்போ ஃபைனலாக இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், வேல்யூ நமக்கு கிடைக்கும். y11 y12 என்னப்பா? y12 இஸ் -5J. y13 என்னப்பா? -2.5J. அடுத்ததா y12 டேஷ் என்னப்பா? J0.2J divided by 2. அடுத்ததா 0.4J divided by 2. ஸோ இப்போ அடிச்சிங்கன்னா என்னப்பா? -7J ப்ளஸ் 0.3J. அப்போது -6.J அப்படின்னு சொல்லி வருமா? சரி சரி, இது 7.5 இல்லைப்பா, இது 7.5, இது ஒரு ப்ளஸ் 0.3. திஸ் இஸ் -7.5. அப்போ ஆட் பண்ணுறப்ப என்ன வரும்? -7.2J. கரெக்டாக, அவ்வளோதான் சார். அப்போ என்னோட எலமெண்ட்
y11 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா சார்? உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு எலமெண்ட்டை கூட கேட்பாங்க. ஸோ y11 எலமெண்ட் என்ன, y22 எலமெண்ட் என்ன, y33 எலமெண்ட் என்ன, இல்லைன்னா y12 என்ன அப்படின்றது கூட கேட்பாங்க. அதனால எப்பவுமே இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டை கூட கேட்பாங்க. ஓகேயா? அப்போ நீங்கள் டைரக்டாக ஆன்சர் பண்ண முடியாது. நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும், மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா எஸ், அப்போ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்படி மெத்தடாலஜின்றது தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஓகே, y11 முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் y22 கண்டுபிடிக்கணும். சார் y22ன்னா என்ன? எஸ், y21 plus y2 என்னென்னலாம் கனெக்டாக இருக்குது y22ஓட அதுதான் எழுதணும். y11ஓட இவன் கனெக்டாக இருந்தால் இவன் கனெக்டாக இருந்தான், ஜஸ்ட் அதை எழுதுனேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் y22ஓட யார் யார் கனெக்டாக இருக்கான்? திஸ் இஸ் அண்ட் திஸ் இஸ். அப்போது 21 and 23 கரெக்டா? 21 and 23, y21 and y23. அடுத்ததா சார் y21 dash divided by 2யும் y23 dash divided by 2யும் ஆட் பண்ணணும். பிகாஸ் these are the shunt elements. கரெக்டா? shunt elements அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட shunt வேல்யூ அதே நீங்க எழுதணும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை மட்டும் நீங்க இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சீரியஸ் எலமெண்ட்டையும் எழுதணும், ஷண்ட் எலமெண்ட்டையும் எழுதணும். ஓகேங்களா? அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. அப்போ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்களேன். நெக்ஸ்ட் y21 என்னப்பா? y21 ஆர் y12 ரெண்டுமே ஒன்று தான். y21 y12 ரெண்டுமே ஒன்று தான். அகைன் இட் இஸ் -5j. அடுத்ததா y23 என்னப்பா? 23 இஸ் அகைன் -2j. அடுத்ததா y12 y21 ரெண்டுமே ஒன்று தான். என்ன வரும்? 0.2j by 2 பிளஸ் அடுத்ததா 23 என்னப்பா? எஸ், 0.5j. அப்போ நெகட்டிவ் பண்ணா என்னப்பா வருது? -7. இது அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா -7. பிளஸ் எவ்வளோ வருது? 2.5 ஒரு 0.5 0.1 அப்போ 0.35. அப்போ என்ன சார் வருது? -6.65j. கரெக்டா? அப்போ -6.65j. ஓகே, அப்போ என்னோட y22 is -6.655j, -6.65j. நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் ஷண்ட் எலமெண்ட், சாரி நெக்ஸ்ட் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இஸ் y கேபிட்டல் y33. ஸோ ஆக்சுவலாக இங்கே எத்தனை பஸ் தான் சார் இருக்குது? 3 பஸ் தானே இருக்குது. அப்போ நமக்கு 3 எலமெண்ட் தான் வரும். y11 y12 y11 y11 y22 y33 3 எலமெண்ட்ஸ் தான் வரும். பிகாஸ் இங்கே நமக்கு எத்தனை பஸ் இருக்குன்னா இட் இஸ் a 3 பஸ் மேட்ரிக்ஸ். அப்போ 3x3 தான் எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதுதான் லாஸ்ட் y33 தான். அப்போ y33யோட கனெக்ட் ஆகுது என்னென்ன பஸ் எல்லாம்ப்பா கனெக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் பஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக அப்போ y31. அடுத்ததா நெக்ஸ்ட் செகண்ட் பஸ் கனெக்ட் ஆகுது. அடுத்ததா y23. கரெக்டாக y32ன்னு போட்டாலும் ஒன்று தான், y23ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஆனால் ப்ரொசீஜராக y3லிருந்து தான் போகுது. அப்போ y32 y31 தான் நீங்கள் எழுதணும். அடுத்ததா y31 dash divided by 2. அடுத்ததா y32 dash divided by 2. தட்ஸ் இட் சார். இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாமே எழுதுங்க. y31ஓட வேல்யூ என்னப்பா? y31 ஆர் y13 இஸ் -2.5j. -2.5j. அடுத்ததா y32 என்னப்பா? 2 3னாலும் -2j. அடுத்ததா 31 என்னப்பா? 31 dash by 2. 31 டேஷ்ன்றது 0.4 divided by 2. அடுத்ததா 32 என்னப்பா? -0.5j divided by 2 plus j.
ஓகே. ஸோ இப்போ -4.5j அடுத்ததா 0.1 ஒரு 0.25 0.35 -4.5j ஓகே -4.5j plus 0.35 அப்போ என்ன சார் வருது -4.15j சரி இது வந்து 0.4 இல்லப்பா இங்க பாருங்க இது 0.4 னா அப்ப இதல பாதி என்ன 0.2 தானே அப்போ 0.45 தானே வரும் அப்போ -4.05j இது என்னோட y33 so clear அப்ப என்னோட y33 ன்றது which is -4.0j அப்படிங்கற values கிடைக்கும் shunt element எல்லாமே முடிஞ்சிச்சா shunt admittance எல்லாமே முடிஞ்சிச்சா அடுத்து தான் next we need to write the mutual admittances Sir, mutual admittance na enna sir? Mutual admittances are what? Y12 அதே மாதிரி y21 so இது எப்படி எழுதுவோம் small y12 minus of small y12 that's all அதே மாதிரி y13 that is y31 it is minus of small y13 that's all அடுத்ததா y23 that is y32 so this is also minus small y23 okay அவ்வளவுதான் சார் so இப்போ just y12 ஓட minus just substitute பண்ணுங்க போதும் y21 ஓட minus or y12 ஓட minus of j0.2 clear இங்க என்ன நாம பண்ணோம் அதே மாதிரி தான்ப்பா ஓகேங்களா so self admittance எழுதணுமா அதுக்கு அப்புறமா என்ன எழுதணும் mutual admittance எழுதணுமா that is minus of minus அப்படினு சொல்லி எழுதுறோம் that is -10j அப்படி நமக்கு கிடைச்சிச்சு so clear இதுல எந்த டவுட்டும் இல்லல இது பாருங்க -10j இங்க நமக்கு இருக்கும் அந்த minus of minus will become +10j அப்படி நமக்கு கிடைச்சிச்சா அதே மாதிரி தான் இங்க நம்ம எழுதி வச்சிருக்கோமா so shunt element என்னப்பா நமக்கு கிடைச்சிச்சு -0.2j அடுத்ததா so okay அப்ப அதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல so next இது என்ன -1j y12 okay minus of -j0.2 வந்து it become இங்க பாருங்க so it became minus of -5 okay minus of -5 that is 5j அடுத்ததா y12 எழுதியாச்சு y13 minus of -2.5j கரெக்ட்டா minus of -2.5j அப்ப it will become +2.5j next minus of minus என்ன j -2j அப்போ minus of -2j will become +2j அவ்வளவுதான் சார் அப்ப therefore finally y bus நம்மளால frame பண்ண முடியுமா அப்ப final y bus is what சார் y11 matrix என்ன சார் y11 matrix என்ன சார் நீங்க முன்னாடி கால்குலேட் பண்ணிருக்கீங்க பாருங்க y11 matrix is what -7.2 -6.65 -7.2j -6.65j அடுத்ததா -4.05j ஓகே அடுத்ததா நெக்ஸ்ட் இவன் என்ன சார் 21 என்ன சார் 12 என்ன சார் 5j அடுத்ததா 13 என்ன சார் 2.5j
அடுத்ததா இது என்ன சார் 5j. அடுத்ததா 2 3 என்ன சார், ஸோ தட் இஸ் 2j. அடுத்ததா சார் 1 3 என்ன சார், தட் இஸ் 2.5j. ஓகே, அடுத்தது என்ன சார், தட் இஸ் 2j. ஸோ விச் இஸ் minus 4.05j. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் சார். ஓகே, இது என்னோட y பஸ் மேட்ரிக்ஸ். இங்கேயும் பாருங்க என்னோட ஷண்ட் அட்மிடன்ஸ், அதாவது செல்ஃப் அட்மிடன்ஸ் வில் பி என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இங்க பாருங்க அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா this is what the self admittance, right? ஓகே, இது என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸா? அப்ப செல்ஃப் அட்மிடன்ஸ் என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இன் y bus. புரியுதா? என்னோட செல்ஃப் அட்மிடன்ஸ் ஆஃப் y bus எப்பவுமே என்னவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸை பார்க்குறப்போ ஜஸ்ட் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுங்க, அப்போதான் உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸை எலிமினேட் பண்ண முடியும். ஓகேயா? அப்போ இந்த மாதிரி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு வேல்யூ அட்மிடன்ஸாகவும் இன்னொரு வேல்யூ உங்களுக்கு ரியாக்டன்ஸாவோ கொடுத்து ஆன்சர் பண்ண முடியும்ல? எஸ், ஒன்று ரியாக்டன்ஸாவோ இன்னொன்று உங்களுக்கு சசப்டன்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினை எப்போவுமே அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ரியாக்டன்ஸா இல்லை சசப்டன்ஸான்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒன்ஸ் அதை கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அதை ப்ராப்பராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் ராங்காக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி, இந்த இடத்துல நீங்கள் அது அப்படி எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மியூச்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. மியூச்சுவல் வேல்யூ பாசிட்டிவ்ல வந்திருக்காது. இங்கே பாருங்களேன், அதாவது ஒருவேளை இதை நீங்கள் இந்த ப்ராப்ளமில் இந்த வேல்யூஸை ஷண்ட் எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணுறப்போ இதுக்கு நீங்கள் உல்டாவாக எழுதிருந்தீங்கன்னா -1/0.2j அப்படின்னு நம்ம எழுதிருந்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும்னு பாருங்களேன், -1/0.2jன்னு எழுதிருந்தீங்கன்னா இட் பிகம் -5jவாக மாறி இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல -5j/2 தான் மாறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அதோட வேல்யூன்றது ரெடியூஸ் ஆயிருக்கும். அடுத்ததா உங்களோட சைன் சேஞ்ச் ஆயிருக்குமான்னா ஆயிருக்காது. எஸ், சைன் சேஞ்ச் ஆயிருக்காது. அப்போ உங்களால நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்றதையே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேயா? உங்களுக்கு வந்து இதோட வேல்யூஸ் என்னவா இருந்திருக்கும்னா இட் பிகம் -2.5j அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் மைனஸாக தான் இருந்திருக்கும். இந்த வேல்யூ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். செல்ஃப் அட்மிடன்ஸ் நெகட்டிவாக தான் இருந்திருக்கும்ப்பா, மியூச்சுவல் அட்மிடன்ஸ் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த ஆன்சர்ன்றது கரெக்ட் கிடையாது. ஓகே, அப்போ எப்பவுமே இங்கே கொடுக்குறது என்ன கொடுத்துருக்காங்க, அட்மிடன்ஸில் கொடுத்துருக்காங்களா இல்லை இதில் கொடுத்துருக்காங்களா, சசப்டன்ஸில் கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்து இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து அடுத்து இன்னும் ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். அடுத்ததாக மாற்றி கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளம்லேருந்து எனக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்க போகுது. ஓகே, அப்போ ஒரு சர்க்கியூட்டில் ரிலக்டன்ஸ் அதாவது செல்ஃப் அட்மிடன்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், செல்ஃப் அட்மிடன்ஸ் இல்லாமையே ஒரு சர்க்கியூட் இருந்தால் எப்படி இருக்கும்ன்றதை எனக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். derive the Z bus matrix, Y bus matrix. ஸோ இந்த மாதிரி பிலோ இந்த ஒரு Y bus மேட்ரிக்ஸை ஒரு டயக்ராம் கொடுக்குறேன், ஒரு பஸ் டயக்ராமை கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் Y bus மேட்ரிக்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, ஜஸ்ட் bus 1, bus 2, அடுத்ததா bus 3. J 0.5,
J 0.5 per unit, J 0.2 per unit. So இது என்னோட J 0.25 per unit. ஓகேயா? ஃபர்ஸ்ட் J 0.5 per unit சார், அடுத்ததா J 0.02 per unit சார், அடுத்ததா J 0.025 per unit சார். ஓகேயா? இப்போ என்ன கேக்குறாங்க, we need to find the y bus for this. அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதுவோம், அடுத்ததா ஷண்ட் எலமெண்ட்டை எழுதுவோம், அடுத்ததா மியூச்சுவல் எலமெண்ட்டை நம்ம எழுதுவோம். ரைட், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதானே பண்ணுவோம், சீரியஸ் எலமெண்ட்ஸை எழுதணும், அடுத்ததா ஷண்ட் எலமெண்ட்ஸை எழுதணும். ஸோ கிளியரா? அப்போ இதுக்கு எழுதுங்களேன். ஸோ இது எழுதுனா என்ன சார் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் சீரியஸ் எலமெண்ட்டை எழுதுவோமா? அப்போ ஃபர்ஸ்ட் சீரியஸ் எலமெண்ட் சார். இப்போ எழுதுறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தானே. இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம வரையறோம்ல, இது என்னது, டிரான்ஸ்மிஷன் லைன். இட் இஸ் a டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இது வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் டாமினன்ட் வித் த இண்டக்டன்ஸ். அப்போ இதோட ரியாக்டன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஓகே, சோ அதோட ரியாக்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ். சார் எதோட ரியாக்டன்ஸ் பாசிட்டிவா இருக்கும் நமக்கு தெரியும், திஸ் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். கரெக்டா? திஸ் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பாசிட்டிவ். அப்ப எனக்கு என்ன வேணும், சசப்டன்ஸ் வேணும். ஓகே, இது பாசிட்டிவா இருக்கிறதுன்னு சொல்றது அது ரியாக்டன்ஸை தான் மீன் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு இண்டக்டர் தான் தெரியும், இது டெஃபினட்டா இண்டக்டர்னு தெரியும். ஸோ இதோட ரியாக்டன்ஸ் பாசிட்டிவ்ன்றதே அது வந்து ரியாக்டன்ஸ் தான் சொல்லுது. ஓகே, அப்போ அதோட சசப்டன்ஸ் வேணும்னா we need to take inverse. ஓகே, அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இன்வர்ஸ் எழுதணும், பிகாஸ் இட் இஸ் a reactance. அப்போ அதை நீங்க என்னவா மாத்தணும், y பஸ் கன்வெர்ட் பண்ணணும்ல. அப்போ எழுதிங்க, ஜஸ்ட் y12 z12 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த given கொஸ்டின்ல கொடுத்துருக்குது z12 0.5j. ஓகே, சோ அப்போ எனக்கு என்ன வேணும், y12 ஸ்மால் y12, தட் இஸ் ஸ்மால் y12ன்றது என்ன, -2j. அதுக்கு இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா -2j. அடுத்ததா நெக்ஸ்ட் தெரியும் z21 கொடுத்துருக்காங்க, சாரி 21 ரெண்டும் ஒன்று தான். ஸோ 13 z13ன்றது j0.2. ஓகேயா, j0.2. அப்போ எனக்கு y13 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் -5j. அடுத்ததா நெக்ஸ்ட் z23 கொடுத்துருக்காங்க, z23ன்றது என்னப்பா, தட் இஸ் -0.25j, சாரி j0.25. கரெக்டா, j0.25. நான் எனக்கு என்ன வேணும், y23 வேணும். ஸோ அப்போ வாட், -4j. கிளியரா? 0.25ன்றது தட் இஸ் -4j தானப்பா. ஸோ தட் இஸ் -4j. அப்போ இது என்னோட சீரியஸ் எலமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஷண்ட் எலமெண்ட் இருக்கா பாருங்களேன். இந்த கிவன் கொஸ்டின்ல ஏதாச்சும் ஷண்ட் எலமெண்ட் இருக்கா, இங்க ஏதாச்சும் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆயிருக்கா, நோ. ஸோ கிடையாது, இங்க ஷண்ட் எலமெண்ட் இல்லை. ஸோ இல்லைன்னா எனக்கு இங்கேயாச்சும் ஏதாச்சும் ஜெனரேட்டர் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க, அங்கேயும் கிடையாது. அப்போ ஹியர் தேர் இஸ் நோ ஷண்ட் எலமெண்ட். அப்போ நீங்க என்ன பண்ணணும், we need to build y bus matrix. அப்போ y bus matrix நீங்க எழுதுறப்போ ஸோ என்ன சார் வந்திருக்கும், ஓகே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு பார்ப்போம். திஸ் இஸ் y11 y12 y13. ஓகே, அடுத்ததா y21 y22 y23 and y31 y32 y33. ஸோ இப்போ என்னோட செல்ஃப் அட்மிட்டன்சஸ் அண்ட் மியூச்சுவல் அட்மிட்டன்சஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
Okay, so we need to find the self admittances and mutual admittances. Okay, அப்ப first self admittance கண்டுபிடிங்கப்பா. Okay, self admittance எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? self admittance நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? Yes, so y11 capital Y11 அப்படின்றது தான் self admittance. so self admittance என்னப்பா? அந்த பஸ்ஸோட கனெக்ட் ஆகிற எல்லா பஸ்ஸஸையும் எல்லா லைனையும் நீங்க எழுதணும். ஓகே, அப்போ y11ஓட கனெக்ட் ஆகிறது யாருப்பா? y12ன்ற டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் y13ன்ற டிரான்ஸ்மிஷன் லைன். அதுக்கு ஏதாச்சும் ஷண்ட் அட்மிட்டன்ஸ் இருக்கான்னா கிடையாது. ஒன்லி இட் ஹேஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஒன்லி. கரெக்டா? அது எல்லாத்துக்கும் நமக்கு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கா? ஸோ அப்போ ஜஸ்ட் நீங்க ஆட் மட்டும் பண்ணா போதும். அப்போ இது என்ன? y of 12 அடுத்ததா y of 13 ஆட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, y of 12 plus y of 13. ஆக்சுவலா எனக்கு ஷண்ட் அட்மிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்பா? y12 dash divided by 2 y13 dash divided by 2. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போன சம்ல இதை போட்டிருப்போம். ஆனா இந்த கேஸ்ல அதை போடக்கூடாது இங்க, பிகாஸ் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேயா, மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் கொடுக்கல. அதாவது என்னோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு மியூச்சுவல் அட்மிட்டன்ஸஸ் அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ அது நான் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ், செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எனக்கு கொடுக்கல. அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகே, பிகாஸ் செல்ஃப் அட்மிட்டன்சஸ் இல்லை. அதனால தான் இங்கே நான் பாருங்க, செல்ஃப் அட்மிட்டன்சஸ் வந்து ஷண்ட் எலமெண்ட் இல்லை, ஷண்ட் எலமெண்ட்ஸ் இல்லை, எனக்கு மியூச்சுவல் எலமெண்ட் மட்டும் தான் இருக்குது இதில். ஓகேயா, ஷண்ட் எலமெண்ட் இல்லை. அதனால இது கூட நான் எப்பவுமே ஆட் பண்ணியிருக்கிற திங்ஸ் ஆட் ஆகலை இந்த முறை. ஸோ ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். y12 y13 y12 minus 2j y13 is minus 5j. அப்போ final is minus 7j. that's it. next y22 அதே மாதிரி y21 y23 கரெக்டா? y21 y23 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மற்ற ஷண்ட் அட்மிட்டன்ஸ் இதுக்கு கிடையாது. ஓகே, minus 2j minus 4j minus 6j. அடுத்ததா y33 y13 plus y23. ஸோ y13 என்றது என்னப்பா? y13 is minus 5, y23 is minus 4. minus 5 minus 4 which is minus 9j. ஓகே, அடுத்ததா என்னோட மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ். ஸோ எனக்கு என்ன தெரியும்? y12 is nothing but y21 is nothing but it is minus of small y12. ஸோ அதே மாதிரி y13 is nothing but y31 is minus of small y13. அடுத்ததா capital y23 is nothing but y32 is nothing but small y23. அவ்வளவுதான் சார். ஓகே, அப்போ நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12 என்னப்பா நம்ம முன்ன கால்குலேட் பண்ணோம்? 2j minus of minus 2j will become plus 2j. ஓகே, அடுத்ததா 13 என்னப்பா? 13ன்றது minus of minus 5j 5j. அடுத்ததா minus of minus 4j will become 4j. அவ்வளவுதான் சார். அப்போ therefore நம்ம ஈஸியாக இந்த y பஸ் எழுதலாம். y bus is equivalent to y11 என்னன்னா minus 7j, y22 என்னன்னா minus 6j, y33 என்னன்னா minus 9j. அடுத்தது this is y12 is 2j. இவன் என்னப்பா? again it is 2j. so next y13 என்றது which is 5j, again இவனும் 5j. ஓகே, அடுத்ததா ரிமைனிங் என்ன இருக்குப்பா? 4j இருக்கு. ஸோ இப்போ பாருங்களேன்,
from this இந்த பாயிண்ட்ல பாருங்களேன், இப்போ இந்த ரோவை ஆட் பண்ணுங்களேன். if you add the row entire row, so the result will become என்னப்பா ஆகும்? இப்போ பாருங்க 2 plus 5 7, அப்ப 7 minus 7 0. இங்க பாருங்க அடுத்ததா 2 plus 4 will be 6, அடுத்ததா இது minus 6, அடுத்ததா 2 plus 4 9, அடுத்ததா minus 9. இந்த இடத்துல இந்த என்டையர் ரோவோட அடிஷன் என்னவா ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன், இட் இஸ் 0. ஓகே, அப்ப என்டையர் ரோவோட அடிஷன் 0 ஆகுதுன்னா அந்த லைன்ல எந்த ஷண்ட் எலமெண்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுது. ஓகே, அப்ப சி எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 ஆகுது இல்ல, இந்த 7 2 5, இந்த ஃபர்ஸ்ட் ரோ 0 ஆகுறது எனக்கு எதை சொல்லுதுன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல எனக்கு எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. அதே மாதிரி செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க என்டையர் எலமெண்ட் ஆட் பண்றப்ப 0 வர்றது, என்னோட செகண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் எந்த ஷண்ட் எலமெண்ட் இல்லை, அப்ப தேர்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் எனக்கு எந்த ஷண்ட் எலமெண்ட் இல்லை அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ரிசல்ட் எனக்கு கொடுக்குது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸ் சார். ஓகே, எப்பவுமே ஒரு ஷண்ட் எலமெண்ட்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் will result into the singular matrix. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை நான் நோட்டா கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது நோட். when there are no shunt element on the buses, when there are no shunt element on the buses, the sum of elements of row will be 0. The sum of elements of row will be 0 and determinant of matrix will be 0. Therefore, the Y bus matrix is called singular matrix. ஓகே, ஸோ அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இதுதான் என்னோட ஒய் பஸ் மேட்ரிசஸில் டைரக்டாக கேட்குற கொஷின்ஸ். அடுத்ததா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சடனா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு சார், ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸில் ஒரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை ஆட் பண்ணுறேன், இல்லை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை ரிமூவ் பண்ணுறேன், அப்போ என்னோட பஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூஸில் என்ன சேஞ்சு, அதாவது y11ல என்ன சேஞ்சு, y22ல என்ன சேஞ்சு அப்படின்ற கொஷின்ஸும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேயா, ஸோ அவ்வளவுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒய் பஸ்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் ஸோ இந்த பஸ் ஏரியாவில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் அந்த கொஷின் ட்ரை பண்ணலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஸோ அந்த மாடலில் ஒரு 2 கொஷின் நம்ம பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ்க்கு போயிடலாம். நாளைக்கு நம்ம காஸ் ஐடல் மெத்தடையும் நியூட்டன் ராப்சன் மெத்தட்லையும் எத்தனை ஐட்ரேஷன்ஸ் தேவைப்படும், ஸோ அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதுவோம் அப்படின்றது தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் நாளைக்கு நம்ம இந்த பஸ் அனாலிசிஸ் அதாவது லோட் ஃப்ளோ ஸ்டடீஸை முடிச்சிடலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம், ஒரு 2-3 ப்ராப்ளம் இருக்குது, ஜஸ்ட் அதை நம்ம பார்த்துட்டா முடிஞ்சிடும். ஓகே, அடுத்ததா in a 3 bus system the self admittance
of bus 2, the self admittance of bus 2 is y22 minus 12.5j. Okay, minus 12.5j. It is proposed to add a shunt inductor It is proposed to add a shunt inductor with a per unit reactance of It is proposed to add a shunt inductor with a per unit reactance of 7.5j. Okay, at bus 2. Okay, it is proposed to add a shunt inductor with a per unit reactance of 7.5j at bus 2. So, the self admittance of bus 2 is what? So, in the self admittance the self admittance of bus 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கொஷினில் பாருங்கப்பா, இது ஒரு 3 பஸ் சிஸ்டமா. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 பஸ் போயிட்டுருக்க ஒரு சிஸ்டம்ஸ். ஓகே, திஸ் இஸ் பஸ் 1 அண்ட் பஸ் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு பஸ் இருக்குது, 3 பஸ் இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இதில் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் ஆஃப் பஸ் 2, இந்த பஸ் 2ல் வர செல்ஃப் அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சி, இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன், இந்த 2 மாதிரி கனெக்டாக இருக்குது. ஓகே, இப்படி கனெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட பஸ் 2ஓட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் minus 12.5j. இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷண்ட் இண்டக்டரை ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஷண்ட் இண்டக்டர்னா என்னப்பா, திஸ் இஸ் வாட் த ஷண்ட் இண்டக்டர். ஸோ கிளியரா, அதோட ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 7.5jவா. ஓகே, ஸோ அதோட ரியாக்டன்ஸ் என்னன்னா that is 0.5j, sorry 7.5j கிடையாது, இதோட ரியாக்டன்ஸ் இஸ் 0.5j. அவ்வளோ பெரிய ரியாக்டன்ஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, 0.5j. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரியாக்டன்ஸ் ஆஃப் 0.5jவை ஆட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் இண்டக்டர், ரைட்? ஓகே, இந்த 0.5j ரியாக்டன்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணதுனால இந்த y22ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், வாட் வி நோ, y22வை நம்ம எப்படி எழுதுவோம்? y22 தட் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதியிருப்போம்ல, அதை போய் பாருங்களேன். ஸோ செல்ஃப் அட்மிட்டன்ஸ் எழுதியிருப்போம்ல, அதில் போய் பாருங்க. சார், y22ன்றது என்னன்னா y21 plus y23 plus y21 dash divided by 2 plus y23 dash divided by 2. ஸோ கரெக்டாக இப்போ எனக்கு கொடுத்த வேல்யூஸ்ன்றது அதுதான். இப்போ அடிஷ்னலாக இதில் ஒரு இண்டக்டரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன சார் ஆட் ஆகும்? எஸ், டெஃபினட்டாக அந்த இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் ஆட் ஆகும் தானே. அப்போ என்ன நடந்திருக்கும்னா எக்ஸிஸ்டிங் y12, இந்த எக்ஸிஸ்டிங் என்னப்பா minus 12.5j. ஸோ அது கூட எனக்கு என்ன ஆட் ஆகும்னா திஸ் இஸ் வாட் y20 சார் இது. ஓகே, நம்ம பார்த்துருப்போம்ல, திஸ் இஸ் ஆக்சுவலி இது y20 கொடுக்கலப்பா, இங்கே கொடுத்துருக்கிறது என்ன ரியாக்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ therefore this is Z20. ஓகே, இது என்னோட Z20. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், y20வை வேணும். y20வை தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். y22 ப்ளஸ் y20வை நீங்கள் ஆட் பண்ணணும் சார். ஓகே, y22ஓட y20 ஆட் ஆகும், ஏன்னா இது பஸ் 2ல ஆட் ஆயிருக்குல்ல. அப்போ பஸ் 2ஓட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் செல்ஃப் அட்மிட்டன்ஸ். ஏன்னா ஷண்ட் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒன்று தான் இருக்கும், செல்ஃப் அட்மிட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஷண்ட் எலமெண்ட்ல எனக்கு மியூச்சுவல் அட்மிட்டன்ஸ் இருக்காது, அதனால அது மற்ற எலமெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. y22வை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அப்போ therefore y20ன்றது என்னப்பா, தட் இஸ் 1 divided by கரெக்டாக y20 that is 1 divided by 0.5j. அப்போ என்ன சார் வருது, 1 divided by 5j which is minus 2j.
ஓகே, அப்போ என்ன ஆகுது, -2j ஆட் ஆக போகுது. ஓகே, அப்போ எக்ஸிஸ்டிங் அது கூட நீங்கள் -2j ஆட் பண்ணுங்க, தட்ஸ் ஆல் சார். ஓகே, அப்போ இந்த சிஸ்டமோட -2j ஆட் பண்ணுங்க. -12.5j -2j, அப்போ ஆன்சர் இஸ் வாட், -4.5j. இதுதான் சார் ஆன்சர், அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் வாட் த நியூ y22. இது என்னோட புதுசான y22. ஓகே, திஸ் இஸ் வாட் நியூ y22. ஓகே, இது என்னோட y22. ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ புரியுதா? ஸோ இண்டக்டர் ஆட் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆச்சு, இட் வில் பி ஆடட். ஓகேயா, இந்த செல்ஃப் அட்மிட்டன்ஸ் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு இண்டக்டரையோ ஒரு கெப்பாசிட்டரையோ ஆட் பண்றப்போ அது எப்பவுமே என்ன பண்ணும்னா அதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். இந்த கேஸ்ல இண்டக்டரை ஆட் பண்ணதுனால அதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வாட் இன்க்ரீசஸ். ஓகேயா, அப்போ இதோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ் என்னவாயிருக்கு, இன்க்ரீசஸ் ஆயிருக்கு. கிளியரா? அப்போ therefore self admittance increases. அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போவோம். அடுத்ததா, in a 3 bus system the self admittance of bus 2 is given by okay, so y22 is equivalent to -12.5j. so y22 is equivalent to -12.5j. it is proposed to add a shunt capacitor. It is proposed to add a shunt capacitor with a per unit susceptance of J0.5 at bus 2. So the self admittance of bus 2 is சார் இந்த முறை சேம் அதே மாதிரி ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்றீங்க சார். ஷண்ட் கெப்பாசிட்டரை பஸ் 2 ஓட கனெக்ட் பண்றீங்க, ரைட்? ஓகே, எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சடனாக ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டர் கனெக்ட் ஆகுதுப்பா. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சசப்டன்ஸை கொடுத்துருக்காங்க, which is not the impedance, that is not in the impedance form. reactance கொடுத்துருக்காங்கன்னா impedance formல இருக்குன்னு அர்த்தம். ஸோ reactance கொடுத்துருந்தா impedance formல இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, சசப்டன்ஸு. அப்போ என்னப்பா, that is positive JB, J பீட்டாவை தான் கொடுத்துருக்காங்க, JB. அப்போ என்ன, that is given in terms of directly y20 தான். ஓகேயா, சசப்டன்ஸ்ன்றது என்னப்பா, it is a y is equivalent to G plus JB, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல B கொடுத்துருக்காங்கன்னா எஸ் அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அர்த்தம், புரியுதா? B கொடுத்துருக்காங்கன்னா அட்மிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அர்த்தம். ஸோ பட் அதில் கண்டக்டன்ஸை கொடுக்கல, ஜஸ்ட் அட்மிட்டன்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அதே மாதிரி தான் Z is equivalent to R plus JXன்னு சொல்லுவாங்க. அப்போ plus JX கொடுத்துருக்காங்க அப்படின்னா, X கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க,
z கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இங்க b கொடுத்துருக்காங்கன்னா அட்மிட்டன்ஸ் ஃபார்ம்ல கொடுத்துக்கிறாங்க. ஸோ x கொடுக்குறாங்கன்னா இம்பிடன்ஸ் ஃபார்ம்ல கொடுக்குறாங்கன்றது மீனிங். ஓகே, அப்போ இந்த கிவன் கொஸ்டின்ல டைரக்டா தி கிவன் 0.5j அட்மிட்டன்ஸ். ஓகே, அப்போ நமக்கு என்ன வேணும்? we need answer y22 is what? y22 old plus y20. ஓகே, அப்போ y22 old என்ன? -12.5j. அடுத்ததா plus 0.5j. அப்போ என்ன சார் ஆகுது? -12j வா ரெடியூஸ் ஆகுது. ஸோ கரெக்டா? அப்போ பாருங்க, the self admittance என்னவாகுது? when connecting to the capacitor, the self admittance என்னவாகுதுப்பா? yes, it becomes decreases. So while connecting capacitor to the system, the self admittance of the bus will decreases. ஓகேயா? ஸோ ஒரு கெப்பாசிட்டரை நீங்கள் பஸ் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த பஸ் சிஸ்டமோட செல்ஃப் அட்மிட்டன்ஸ்ன்றது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ், இட் வில் டிக்ரீசஸ். ஓகேங்களா? த செல்ஃப் அட்மிட்டன்ஸ் வில் பிகம் டிக்ரீசஸ். ஸோ அடுத்ததான் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம பார்ப்போம். therefore அதோட இந்த பஸ்ஸஸில் இன்னைக்கு கிளாஸஸ் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு நம்ம ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் என்னென்ன ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ ஐட்ரேட்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். ஸோ த பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் 3 bus system is given below. Okay, the per unit impedance of transmission line between bus 1 and bus 2. Okay, the per unit impedance of transmission line between bus 1 and bus 2. Sir, என்னோட bus 1 and bus 2 க்கு அக்ராஸா இருக்கிற per unit impedance கேக்குறாங்க. ஓகே, bus 1 and bus 2 க்கு அக்ராஸா இருக்கிற per unit impedance கேக்குறாங்க. சோ எப்படி நம்ம per unit impedance கண்டுபிடிக்கிறது? bus 1 and bus 2 க்கு அக்ராஸா ஈஸி தான்ப்பா, சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இது என்ன? y11. ஓகே, இது என்ன? y12. ஸோ இது என்ன? y13. ஓகே, இது எதை மீன் பண்ணுது? என்னோட பஸ் அட்மிட்டன்ஸ் பிட்வீன் 1 and 2. கரெக்டா? இதுதான் என்னோட பஸ் அட்மிட்டன்ஸ் பிட்வீன் 1 and 2. இது பஸ் அட்மிட்டன்ஸ் அட் த 1. ஸோ பஸ் 1ல கனெக்ட் ஆகிற எல்லா அட்மிட்டன்ஸை தான் நம்ம y11 சொல்லுது. ஆனால் y12 அப்படி கிடையாது. பஸ் 1ஐயும் பஸ் 2ஐயும் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு எலமெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் பஸ் y12. கரெக்டா? திஸ் இஸ் அட்மிட்டன்ஸ் y12. ஸோ இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம்? நம்ம நிறைய டைம் கிளாஸஸ்ல கூட எழுதியிருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் அதை வச்சுமே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. y12 or y21 is nothing but minus of small y12 அப்படின்னு எழுதலாமா? y12 or y21 is nothing but minus of small y21 எழுதலாமா? ஜஸ்ட் அதை எழுதுறேன். ஓகே, அப்போ அதுதான் நான் எழுத போகிறேன். ஸோ கேபிட்டல் y12 இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் ஸ்மால் y12. ஓகே, இந்த இடத்துல கேபிட்டல் y12 என்னன்னு சொல்கிறாங்க சார்?
that is 10j அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் 10jன்னா அப்போ ஃப்ரம் திஸ் என்னோட மைனஸ் y12 இதுதான் கரெக்டாக. அப்போ என்னோட ஸ்மால் y12 என்னன்னா தட் இஸ் -10j. ஓகேயா? ஸோ இது எதை மீன் பண்ணுது? ஸோ பஸ் அட்மிட்டன்ஸ் ஆஃப், அதாவது பஸ் அட்மிட்டன்ஸ் ஆஃப் பஸ் பிட்வீன் 1 and 2. ஓகே, இது என்னோட அட்மிட்டன்ஸ் பிட்வீன் 1 and 2. இங்கே எனக்கு என்ன கேட்குறாங்க? இது வந்து பர் யூனிட் அட்மிட்டன்ஸ். ஆனால் இந்த கேஸில் என்ன கேட்குறாங்க? பர் யூனிட் இம்பிடன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை தான் கேட்குறாங்க, பஸ் 1 and 2 அக்ராஸா. இது என்னோட அட்மிட்டன்ஸ். எனக்கு என்ன வேணும்? I need impedance. ஸோ அப்போ Z is equivalent to Z12 கேட்குறாங்க. Z12 is nothing but 1 divided by small y12. ஓகே, that is Z12 is nothing but 1 divided by small y12. அப்போ Z12 என்ன சார்? 1 divided by -10j. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன சார் வரும்? Z12 -10j அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், 1 divided by 10. ஸோ j 0.1 அவ்வளோதான் சார் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் j 0.1. ஸோ இது எப்படின்னு புரியுது இல்லைப்பா? இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை பார்த்தோம், அதோட அதே தான் இது. ஓகே, அதோட உல்டா தான். ஆக்சுவலி இந்த கேஸ்ல இருந்து தான் நம்ம Z12 இருந்து தான் நம்ம இந்த கேபிட்டல் Y12 கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ கரெக்டாக இந்த Z12 இருந்து தான் இந்த கேபிட்டல் Y12 நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அந்த மைனஸ் ஆஃப்னு போட்டு. அதோட உல்டாவாக கேட்குறாங்க. சார் ஒரே மாதிரி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கொஷினை கொடுத்துட்டு ஆன்சரை கேட்பாங்க, பஸ்ஸை கொடுத்துட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அந்த இடம் கனெக்டாக இருக்கிற அந்த 1-2 ஃபேஸ்க்கு கனெக்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சி அதையே உங்களுக்கு Z13 கேட்டாங்கன்னா என்னப்பா? சிம்பிள் தானே. அப்போ therefore 1 divided by என்ன போடுவீங்க? -8j. ஓகே, இங்கே பாருங்க 1 divided by -10j போட்டேன்ல. அப்போ Z13 வேணும்னா 1 divided by -8j. அப்போ இது என்ன ஆகிடும்? 0.125j. தட்ஸ் இட். ஓகே, அப்போ Z13 கேட்குறாங்கன்னா இம்பிடன்ஸ் பிட்வீன் பஸ் 1 and 3 கேட்குறாங்கன்னா தட் இஸ் 0.125j. ஓகே, அப்போ எந்த எலமெண்ட்டில் உங்களுக்கு கேட்டாலும் உங்களால் ஈஸியாக இதுக்கு மேலே ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த லெவல் வரைக்குமே போதும். இட் இஸ் மோர் தேன் எனஃப் நமக்கு. ஓகே, இஎஸ்சி லெவல் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் கேட்லேயுமே இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வென் நீங்கள் கேட் ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கூட அடிஷ்னல் PYQs மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் கிளியராப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸோ சஜஷன்ஸோ எது இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். அடுத்ததாக 4:30க்கு என்னோடய பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.